திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயில் மரமண்டபத்துல அமைந்துள்ள கடைகளை விதிகளை பின்பற்றி 12 வாரங்கள் அகற்ற மதுரை அமர்வானது தற்போது உத்தரவிட்டிருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல பொதுநல மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் கோயிலும் காந்திமதி அம்மன் கோவிலும் மிக பழமையானவேனும் தொல்லியல் சிறப்புமிக்க இந்த கோயில்கள்ல இரு கோயில்களின் சங்கிலி மண்டபத்தால இணைக்கப்பட்டிருக்குது. இந்த அதாவது இவ்விரு கோயில்களுமே சங்கிலி மண்டபத்தால் இணைக்கப்பட்டுள்ள நிலையில பாண்டியர்கள், சோழர்கள், நாயக்கர்கள், மறவர்கள் ஆட்சி காலத்தின் போது இந்த கோயில்கள் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது. அதே மாதிரி 14 ஏக்கர் பரப்பளவு அமைந்துள்ள இந்த கோயில்கள் உள்ள மரத்திலான மண்டபங்கள் சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இவை வரலாற்று பொக்கிஷங்கள்னும் இவை கட்டிடக்கலைக்கு மட்டுமின்றி தமிழகத்தோட பழமையான பாரம்பரியம் மிக்க அடையாளமாக உள்ளனன்னு குறிப்பிட்டிருந்தாரு. இந்த கோயிலில் உள்ள மண்டப பகுதிகள் மட்டுமல்ல அதை சுற்றி உள்ள பகுதிகளில் கடைகளாலும் கோயில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலை இருக்கதாகவும், விழா காலங்களில் அதிகரிக்கும் தற்காலிக கடைகளாலும் கோயிலில் பழமையான கட்டமைப்புகள் சேதமடைகின்றன குறிப்பிட்ட அவரு இந்து சமய அறநிலைத்துறையோட விதிகளின்படி பழமையான கோயில்களுக்கு வணிக ரீதியான கடைகள் அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லைன்னும் நெல்லையப்பர் கோயில் அது போன்ற கடைகள் அதிக அளவுல இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. சிறிய அளவிலான ஏதேனும் விபத்துக்கள் ஏற்பட்டால் கூட அது மீனாட்சி அம்மன் கோவில் ஏற்பட்ட தீ விபத்து அந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும்னு அதுக்கு ஒரு உதாரணமா அமையும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. நெல்லையப்பர் கோவில் மரமண்டபத்துக்குள்ள மொபைல் கடைகள், அதே மாதிரி செல்போன் சர்வீஸ் கடைகள், கொரியர் கடைகள் போன்றவைகள் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது ஆகும் விதிகளுக்கு எதிரானதுன்னு திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயிலில் நினைவு சின்னமா அறிவிக்கணும், அங்குள்ள மரமண்டபத்தில் அமைந்துள்ள கடைகளை உடனடியாக அகற்றணும்னு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தாரு. இந்த வழக்கானது நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் அதே மாதிரி அருள்மோகன் அமர்வும் விசாரணைக்கு வந்தது. நெல்லை இந்து சமய அறநிலையத்துறையோட நெல்லை மாவட்ட இணை ஆணையர் நேரில் ஆஜராகி மரமண்டபத்தில் அமைந்துள்ள கடைகள் அகற்ற கோவில் நிர்வாக தரப்பிலிருந்து கடைக்காரர்களுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவித்தாரு. இதற்கு நீதிபதிகள் தெரிவிச்ச ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்ச ஒரு நிலையில இது மிகவும் ஆபத்தானதுன்னும் ஒரு மர சிற்பத்தை கூட இந்த அறநிலைத்துறையால செய்ய இயலாத போது இருப்பவற்றையாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. தொடர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோயிலில் உரிய விதிகளை பின்பற்றி கோவில்களில் உள்ள மரமண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளை 12 வாரங்களுக்குள்ள அகற்ற உத்தரவிட்டு தற்போதைக்கு இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்கிறாங்க.